أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரின் குடும்பம் நபி அவர்களுக்கு கிடைப்பதையெல்லாம் பிறருக்கு பகிர்ந்தளித்துவிட்டு தாம் வறுமையிலும் பட்டினியிலும் கிடப்பார்கள். உலகை விட்டு பிரியும் போது ஒரு கோவேறு கழுதை மற்றும் தற்காப்புக்கான சில ஆயுதங்கள் தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இல்லை. சொந்தமாக ஒரு நிலம் இருந்தது. அதையும் இறப்பதற்கு முன்பே இஸ்லாமிய பொதுமக்களுக்கு தானமாக வழங்கிவிட்டிருந்தார்கள். அன்னலாருக்கு 11 மனைவியர் இருந்தனர். அவர்களில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஜைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரும் அன்னலாரின் ஜீவிய காலத்திலேயே இறந்துவிட்டார்கள். இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா, காசிம், அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈண்டெடுத்த மக்களாவார். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்திற்கு பின் சௌதா பின்த் ஜம்ஆ, ஆயிஷா பின்த் அபுபக்கர், ஹப்சா பின்த் உமர், உம்மு சல்மா பின்த் அபு உமையா, உம்மு ஹபீபா பின்த் அபு சுஃபியான், மைமுனா பின்த் ஹாரிஸ், சஃபியா பின்த் ஹய்யுபுன் அக்தப், ஜுவைரியா பின்த் ஹாரிஸ், ஜைனப் பின்த் ஜாஸ் ஆகியோரை அன்னலார் மணந்திருந்தார்கள். இவர்களை தவிர மாரியா பின்த் சம்ஊன், ரைஹானா பின்த் அம்ரு என்ற 2 அடிமை பெண்களும் அன்னலாரை மணந்தனர். அந்த இருவரில் மாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஆண்மகனை ஈண்டெடுத்தனர். இத்தனை மனைவிமாரை தீனின் வளர்ச்சிக்காக மணந்திடும் சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். அன்னலாரின் கமலும் மேனி. நபியவர்கள் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட நறுமணத்தை போன்று அம்பரிலோ கஸ்தூரியிலோ வேறு நறுமண பொருட்களிலோ நான் நுகர்ந்ததில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யாராவது முசாஃபஹா செய்தால் அன்றைய நாள் முழுவதும் அவருடைய கையில் நறுமணம் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் ஏதாவது ஒரு குழந்தையின் தலையில் அன்னலார் கை வைத்திருந்தால் அந்த குழந்தையின் நறுமணத்தை வைத்தே மற்ற குழந்தைகளிலிருந்து வேறுபடுத்திட முடியும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி நின்று தொழுதல். குரானில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், தொழுகையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் பணிந்தவர்களாக நில்லுங்கள். விளக்கம்: நின்று தொழ சக்தி பெற்றவர் ஃபர்ல் மற்றும் வாஜிபான தொழுகைகளை நின்று தொழுவது ஃபர்லாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி ஆரோக்கியம் மற்றும் பத்தினித்தனத்திற்காக துவா. நபியவர்கள் இந்த துவாவை மிகுதமாக கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸிஹ்ஹத வல் இஃபத வல் அமானத வ ஹுஸ்னல் குலுகி வ ரிலால் பில் ஹக்கி. ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாங்கின் ஆரம்ப துவா. முஅத்தின் பாங்கு சொல்ல ஆரம்பித்ததும் அதை கேட்டவர் கீழ்காணும் துவாவை ஓதுவாரானால் அவர் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அன்னலார் கூறினார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலிது பில்லாஹி ரப்பஹு வ பி முஹம்மதின் ரசூலுல்லாஹி வ பில் இஸ்லாமி தீனா. ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி குழந்தையை கொல்வது பெரும் பாவம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள், ஏனெனில் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம். கருத்துரை: உணவளிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பாகும். எனவே வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்வது, கருத்தடை செய்வது, கருக்கலைப்பு செய்வது பெரும் பாவமாகும். ஏழாவதாக உலகத்தை பற்றி உலக நேசம், மறுமை பற்றிய கவலையின்மை. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விடுவது இந்த உலகை தான் நேசிக்கின்றனர், அப்பால் வலுவான மறுமை நாளை தங்களுக்கு பின்னர் விட்டு புறக்கணித்து விடுகின்றனர். அதாவது உலக நேசம் இவர்களை குருடாக்கி வைத்திருக்கின்றது. மறுமையை பற்றி சிந்தனையோ அதற்கான ஆயத்தமோ எதையும் செய்வதில்லை. இந்த உலகில் வந்த நோக்கமே மறுமைக்காக ஆயத்தமாகத்தான்.
கொள்வான். 8ஆவதாக மறுமையை பற்றி ஈமானுடையவர்கள் நரகிலிருந்து வெளியேறுதல். மறுமை நாளில் நரகத்தின் பொறுப்பில் நியமிக்கப்பட்ட வானவர்களை நோக்கி, எப்போதாவது என்னை நினைத்த அல்லது எப்போதாவது எனக்கு அஞ்சிய அடியார்களை நரகிலிருந்து வெளியேற்றுங்கள் என அல்லாஹ் உத்தரவிடுவான் என நபி அவர்கள் கூறினார்கள். 9ஆவதாக நபி வழி மருத்துவம். சிறுநீரகத்தின் சிகிச்சை. விழாவில் வலி உண்டானால் அது காரணம் சிறுநீரகத்தின் நரம்பாகும். அது துடிக்க ஆரம்பிக்கும் போது மனிதனுக்கு வலி உண்டாகிறது. இதற்கான சிகிச்சை தேனும் வெந்நீரும் ஆகும் என நபி அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: சிறுநீரகத்தில் கல் உருவானால் இரத்த நாளங்களில் வலி உண்டாகும். பெரும்பாலும் இந்த வலியின் காரணமாகவே இந்த நோய் தெரிய வருகிறது. இந்த நோய்க்கு நபி அவர்கள் கூறியுள்ள தேனும் சூடான தண்ணீரும் சிறந்த மருந்தாகும். 10ஆவதாக அன்னலாரின் அறிவுரை. பிறரின் குறைகளை துருவிக்கொண்டு அலையாதீர். இவ்வாறு செய்பவரின் விஷயத்தில் அல்லாஹும் இவ்வாறே நடந்து கொள்வான். பிறகு அந்த மனிதர் தனது குடும்பத்தாரிடையே அசிங்கப்படுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.